எல்லோருக்கும் இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தமிழகத்திலே விவசாயிகள் தங்களுடைய உழைப்பை தமிழகத்திற்கு தந்து அதன் மூலமாக தமிழகம் சுபிட்சமாக இருப்பதற்கான வழியை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். பொங்கல் என்பது 3 நாட்கள் தமிழகத்திலே கொண்டாடப்படுகின்ற ஒரு விழாவாகும். தமிழர் திருநாள் என்று தமிழை ஆண்ட அரசர்களெல்லாம் மிகப்பெரிய சிறப்பாக இதை நடத்தியிருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு நாமும் இந்த திருநாளை தமிழர் திருநாளாக கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த நாளிலே எனது அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எல்லாம் சுபிட்சங்களும் பெற்று நிறைவான வாழ்வை வாழ வேண்டும். அதே போல உடல் ஆரோக்கியத்தை சிறப்பான முறையில் பெற வேண்டும். எல்லோரும் இன்புற்றிருக்க உழைக்க வேண்டும். உழைப்புதான் நமக்கு மூலதனம். அந்த மூலதனத்தை முன்னிறுத்தி இன்றைக்கு நாம் வாழ்வை எதிர்நோக்கி செல்லுகின்றோம். இந்த நாளிலே சிறப்பு மிக்க தமிழர் திருநாளாம் பொங்கல் நாளிலே பொங்கலிட்டு அனைவரையும் அழைத்து ஒன்று கூடி இந்த நாளை சிறப்பித்து புதிய துணிமணிகளை அணிந்து சூரிய நமஸ்காரம் செய்து பொங்கலிட்டு இந்த பொங்கலை சிறப்பான முறையில் நாம் தமிழர்கள் அனைவரும் கொண்டாடி வருகின்றோம். இதற்கு முத்தாய்ப்பு வைத்தது போல இதை அடுத்து வருகின்ற நாள் மாட்டுப்பொங்கல். நமக்கு எல்லா விதத்திலும் உதவி கொண்டிருக்கின்ற இந்த மாடுகளை நினைத்து நன்றி தெரிவிக்கும் தினமாக நம் அனைவரும் ஒன்றிணைந்து அந்த மாடுகளுக்கு பொங்கல் வைத்து பூஜை செய்து நன்றி கடனை நாம் திருப்பி செலுத்திக் கொண்டிருக்கிற நாள் தான் மாட்டுப்பொங்கல். இன்றைக்கு மாட்டை தெய்வமாக நினைக்கின்ற நம்முடைய தமிழர்கள் பெரும்பாலும் நம்முடைய கிராமத்துகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாட்டினுடைய ஒவ்வொரு அசைவும் நம்முடைய வாழ்வின் எதிர்காலத்தை நிர்ணயித்துக் கொண்டிருக்கின்ற நிலைமைதான். ஒவ்வொரு வீட்டிலும் அந்த மாட்டை வளர்த்து ஒரு தன் பிள்ளையைப் போல அவற்றை பேணி காத்து அந்த மாடுகளுக்கு தேவையான அத்தனையும் ஒரு தாயாக தந்தையாக இருந்து அவற்றை எல்லாம் பணி செய்து அந்த மாடுகளை நம்முடைய சொந்தங்களாக வீட்டிலே இருத்தி தினந்தோறும் அவர்களை கண்காணித்துக் கொண்டு அவைகளுக்கு நாம் பணி செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த மாடுகளும் நம்முடைய குழந்தைகள் போல நம்மிடத்திலே அன்பு செலுத்தி நம்மை எல்லாம் பாதுகாக்கின்ற ஒரு நிலையிலோடு அதன் பயன்களை நமக்கு அள்ளி தந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த நாள் தான் மாட்டுப் பொங்கல் என்ற திருநாள். இந்த 2 பண்டிகைகளுக்கு பிறகு காணுகின்ற பொங்கலாக காணும் பொங்கல் 3வது நாளாக வருகின்றது. அந்த நாளிலே நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் உற்றார் உறவினர் நண்பர்கள் இவர்களெல்லாம் அழைத்து அவர்களோடு மகிழ்ந்து உறவாடி இந்த திருநாளை சிறப்பான முறையில் கொண்டாடி வருவது நம்முடைய தமிழகத்தின் ஒரு சிறப்பு. அந்த சிறப்பின் தான் 3 நாட்களும் இந்த தமிழர் திருநாளான பொங்கலை கொண்டாடி கொண்டு வருகின்றோம். எவ்வளவு காலமானாலும் எவ்வளவு வயதானாலும் எல்லோருக்கும் பொதுவான ஒரு நாளாக இந்த நாள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த 3 நாட்களும் சிறப்பான முறையிலேயே இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடி எல்லோரும் மகிழ்வுக்க வகையிலே இதை சிறப்புற
அமைய வேண்டும் என்று அனைத்து ரயில்வே தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அகில இந்திய SCC ரயில்வே தொழிற்சங்கத்தின் சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.